வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஐபிஎல் 29th மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். மும்பை இந்தியன்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க 14th April 7:30 PM. ஸோ இந்த டேல பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ரெண்டாவது மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னொரு விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி தான் மேட்ச் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம ஃபேண்டசி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக மும்பையோட ஹோம் மேட்சஸ் தான் இது. வான்கடே ஸ்டேடியம்லாம் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த வெனியூவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக தான் இருக்கும். ஸோ எந்த டீம் பேட்டிங் பண்ணாலும் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. பட் இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து டியூ வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அது என்னங்கிறத ஆன் டைமில் டெலகிராமில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம்னா பவுண்டரி டைமென்ஷன் பார்த்துங்க. ஏதாவது ரெண்டு சைடு வந்து ஒரு 60+ இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல 4-6 போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ எந்த டீம் பேட்டிங் பண்ணாலும் ரொம்பவே வந்து மேட்ச் க்ளோஸாக போகிறதுக்கான சான்சஸும் அதிகமாகவே இருக்குது. ஸோ ட்ரீம் 11 பிச் ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போயிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் பார்த்தா 195 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ப்ளே பண்ண 113 மேட்ச்சில் 62 மேட்ச் பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த டீம் டாஸ் வின் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ் வந்து சாதகமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ மேபி டியூங்கிறதுனால சில சேஞ்சஸ் பண்ணி பேட்டிங் நல்ல ஒரு ஹை ஸ்கோர் செட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஆவரேஜ் ஸ்கோர்னு பார்த்தா ஒரு 169 தான் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட்ஸ் பார்த்தா ப்ளே பண்ண 7 மேட்ச்சில் 2 மேட்ச் தான் மும்பை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 மேட்ச் வந்து சிஎஸ்கே தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக ப்ளே பண்ண இந்த வெனியோட அப்டேட் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கூட ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கிளாஸாக அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக போய் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 200+ டிசி கூட ப்ளே பண்ணியிருக்காங்க. அடுத்து ராஜஸ்தான் கூட ரொம்ப ஒரு புவரான நம்பர்ஸ் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மும்பை கூட எஸ்ஆர்ஹெச் கூட ஒரு 200. ஸோ நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக தான் இருக்கும் ரீசெண்டாக ப்ளே பண்ண மேட்சஸில். ஸோ அப்டேட்னு பார்த்தா அந்த இடத்துல விக்கெட் பாருங்கள், ஃபாஸ்ட்டு தான் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராகவே போகிறது பெட்டரான ஆப்ஷன் ஆகும். ஸோ 11 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண மேட்சஸோட 11 எடுத்துகிட்டு வந்துருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 29 மேட்ச் நெருங்கி வந்துட்டு இருக்கோம். நிறைய சேஞ்சஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. மேபி சென்னை டீமில் வந்து சாட்னர் உள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இவங்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அந்த எக்கனாமிக்கலாக போடக்கூடிய பவுலர் வந்து ஸ்பின்னர் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வர சான்சஸ் இருக்குது. ஸோ அது என்னங்கிறத ஆன் டைமில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இஷான் கிஷனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நாக்கலாம் லாஸ்ட் இன்னிங்ஸில் ப்ளே பண்ணார். ஸோ வேறு லெவலில் ஒரு 69 ஸ்கோர் பண்ணார். பட் இந்த ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 2 டீமுக்கே வந்து ஹெட் டு ஹெட்ஸு சேட்ஸ் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகுது. இவங்களா ஒரு மிஸ்டேக் பண்ணால் தான் அவுட் ஆக சான்சஸ் இருக்க தவிர இந்த மாதிரி ஒரு பேட்டிங் ட்ராக்கில் எந்த டீமாக இருந்தாலும் நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஃப்ளோவில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க கேமை. ஸோ அந்த பேட்டர்னில் வந்து இஷான் கிஷன் வந்து 9 மேட்ச் நல்லாவே ஒரு ஸ்கோர் வச்சுருக்காரு. ஸோ வெனியூவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் 592 ஸ்கோர் வச்சுருக்காரு. ஸோ சேஃபாக நீங்கள் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணும்போது எடுத்துக்கலாம், ஒரு பிளேயரை எடுத்துக்கலாம். கேப்டன் வைசி ட்ரை பண்ணுவோம் ஷூராக நீங்கள் அந்த இடத்துல இஷான் கிஷனை ட்ரை பண்ணலாம். ஸோ பேட்டில்னு பார்த்தா அந்த இடத்துல பாருங்கள், முகேஷ் சௌத்ரி கிட்ட 2 முறை அவுட் ஆயிருக்காரு, மொயின் அலி கிட்ட 1 முறை அவுட் ஆயிருக்காரு. இதுதான் பேட்டில், ரொம்பவே ஏர்லியாகவே அவுட் ஆயிருக்காரு. பட் பேட்டிங் விக்கெட்டுங்கிறதுனால இந்த பேட்டில்ஸ் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறதையும் பர்டிகுலராக சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் தான் ப்ளே பண்ணுறாரு. ஸோ நல்லா இனிஷியலாக அந்த பவர் பிளேயில் கொஞ்சம் நின்றுட்டாருன்னா பெரிய இன்னிங்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பர்டிகுலராக இந்த வெனியூ வந்து அவருக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு வெனியூ தான். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் ஒரு கேப்டன் வைசி கொடுத்து ட்ரை பண்ணக்கூடிய பிளேயர் தான் இவரை பொறுத்த வரைக்கும். ஸோ பேட்டில்னு பார்த்தா அந்த இடத்துல தீபக் சகார் இருக்குது, ப்ளஸ்ஸு சாட்னர் கூட கொஞ்சம் லேட்டாக தான் அவுட் எடுத்திருக்காரு. பட் தீபக் சகார் வந்து இப்போ இந்த சீசனில் ப்ளே பண்ணதை பார்த்தா அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ ரோஹித் வந்து வேறு லெவலில் ஒரு டாப் கியர்லாம் போயிட்டுருக்காரு. ஸோ வெனியூ பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக நம்பர்ஸ் வச்சிருக்காரு. ஹெட் ஹெட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசனான நம்பர்ஸ் வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து கேப்டன் வைசி கொடுக்கக்கூடிய நல்ல பிளேயர் தான் இந்த இடத்துல ரோஹித் சர்மா. ஸோ இந்த 3 பிளேயர் தான் லாஸ்ட் மேட்ச்சில் வந்து டோட்டலாக வந்து ஒரு டாப் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இஷான் கிஷனாக இருக்கட்டும், பும்ராவோட அந்த 5 விக்கெட்டாக இருக்கணும், ஸ்கை வந்து குயிக்காக ஸ்கோர் பண்ணதாக இருக்கும். இது எல்லாம் தான் உங்களுக்கு மும்பையை வந்து லாஸ்ட் மேட்ச்சில் வந்து வின் பண்ண வச்சது. ஸோ அதே ஃப்ளோவில் வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத இந்த மேட்ச்சை பொறுத்து தான் பார்க்கணும் நம்ம. ஸ்கையை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்சில் வந்து ஒரு 52 குயிக்காகவே ஸ்கோர் பண்ணார். ஸோ வெனியூ பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஓன் வெனி தான். ஸோ அதனால் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ப்ரெடிக்ஷன் படி. ஸோ நம்ம பிளேயர்ஸை எப்படி எடுக்க போகிறோம், யாரை ட்ராப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் விஷயம். ஸோ பேட்டில் இந்த இடத்துல பார்த்தா சாட்னர்கிட்ட 3 முறை அவுட் ஆயிருக்காரு. மேபி சாட்னர் உள்ளே வருவார்னு ஆரம்பத்தில் சொன்ன காரணமும் அதுதான். ஸோ சாட்னர் வச்சு கண்டெயின் பண்ண பார்ப்பாங்க. மேபி ஒரு ஓவர் 2 ஓவர் கண்டெயின் ஆகும்போது அடுத்த ஓவர் அடிக்க போகும்போது கண்டிப்பாக விக்கெட் கிடைக்கும் சான்சஸ் இருக்குது. அது என்ன மாதிரி கிரவுண்டாக இருந்தாலும். ஸோ மேபி உள்ளே வந்தார்னா பர்டிகுலராக நல்ல ஒரு ட்ரம் கார்டு பிக்காக தான் இருப்பார். நோட் பண்ணிங்க, எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா சூஸ் பண்ணிக்கலாம். பிச்சோட கண்டிஷன் ஏற்ற மாதிரி ஒரு 25 ஸ்கோர் பண்ணால் கூட மேபி அந்த ஒரு விக்கெட் கிடச்சதுன்னா ஃபேண்டஸியில் வரதுக்கான சான்சஸ் உள்ள பெஸ்ட் பிளேயர் தான். ஹெட் ஹெட்ஸை பொறுத்த வரைக்கும் 208 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வெனியூவை பொறுத்த வரைக்கும் விக்கெட்னு பார்த்தா ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த இடத்துல. ஹெட் ஹெட்டில் ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவை பொறுத்த வரைக்கும் 24 விக்கெட் இந்த இடத்துல எடுத்திருக்காரு 35 மேட்ச்சில். ஷுவராக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இவருக்கு பேட்டில்னு பார்த்தா அந்த இடத்துல ரவீந்திர ஜடேஜா ப்ளஸ் டேரி மிச்சல்கிட்ட பேட்டில் இருக்குது. மேபி வந்து ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போனாக்கா டேரி மிச்சல் கூட ஒரு 6th பவுலராக யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி ஒரு விக்கெட் எடுத்துருக்கிறதுனால
யூஸ் பண்ணவும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ மும்பையை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செக்ஷனில் வந்து ஷியராக நீங்கள் வந்து டாப் 3 நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். நல்ல பிக்காக இருக்கும். மேபி 11ல் வராறாங்கிறத நபி ஆன் டைமில் பார்த்துட்டு உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ரொமேரே ஷெப்பர்டை பொறுத்தவரை நல்ல ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக தான் இருப்பார் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ மும்பையை பொறுத்தவரை நல்ல ஒரு டாப் கிளாஸ் பேட்டர்ஸ் இருக்கும்போது பேட்டர்ஸ் வந்து கிளிக் ஆகும்போது டாப் 3 கிளிக் ஆகிட்டாங்கன்னா இவருக்கு அந்த சான்ஸ் கிடைக்காம போகும். மேபி பவுலிங் வந்து டெத்தில் கிடைக்கிது அப்படின்னா அந்த விக்கெட் மல்டிபிள் விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் ரொமேரே ஷெப்பர்டை யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு மேட்ச் இந்த வெளியில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாலும் அந்த 39 ரன் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாலும் பட் எந்த இடத்துல இயர்லியாக பும்ரா விக்கெட் எடுத்துட்டாரு, இல்லைனா மத்வால் விக்கெட் எடுத்துட்டாரு, இல்லைனா கார்சி விக்கெட் எடுத்துட்டாருன்னா ஒரு விக்கெட்டில் சப் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எங்கே யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி டீமில் யூஸ் பண்ணலாம்னா செகண்ட் பேட்டிங் போது ஒரு வேளை டாப் ஆர்டர் இயர்லியாக ஃப்ளாப் ஆகிட்டாங்கன்னா அந்த மாதிரி டீம் மேக் பண்ணுற இடத்துல ரொமேரே ஷெப்பர்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இவருக்கு பேட்டர்னு பார்த்தா சாட்னர் தான் இங்கேயும் இருக்கார். ஸோ அதனால் சாட்னர் கண்டிப்பாக உள்ளே வருவாருங்கிறது இந்த நம்பர்ஸ் பார்க்க நமக்கு தெரியுது. ஸ்பின்னராக அந்த இடத்துல ஸ்ரேயாஸ் கோயல் எடுத்து வந்தாங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பின்னர் தான், ஒரு விக்கெட் எடுத்திருந்தார், ஃபேண்டஸியில் வந்திருந்தார். ஸோ இந்த வெளியில் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக ஒரு 26 ரன் ஸ்கோரும் பண்ணியிருக்க ஒரு மேட்ச்சில் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில். ஸோ ஒரு வேளை தடுமாறினாங்க இவர் வரையும் பேட்டிங் கிடைக்குதுன்னா அந்த 10 ரன் ஒரு விக்கெட் எடுத்தால் கூட ஃபேண்டஸியில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளேயரை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேபி ஸ்லைட்லி மேட்ச் க்ளோஸாக போகும்போது ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ பும்ரா பொறுத்த வரைக்கும் 5 விக்கெட் எடுத்துகிட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக வேறு லெவலில் ஃபார்முக்கு வந்திருக்காருன்னே சொல்லலாம். ஸோ பும்ரா வந்துட்டார், ஸ்கை கிளிக் ஆகிட்டார். ரோஹித் சர்மா இனிஷியலாக பவர் பிளேயில் வந்து ஒரு 30 ரன் டீசெண்டாக ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக மும்பையை வந்து வின் பண்ண ரொம்ப கஷ்டம். ஒரு ஃப்ளோவில் கொண்டு போயிடுவாங்க கேமை. ஸோ அதுதான் நடக்கும். பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் என்ன கேம் பிளானில் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது ஆன் டைமில் 11 பார்த்த பிற்பாடு தான் நமக்கு தெரியும். ஸோ பும்ரா பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர் இந்த வெனியூவில் 38 மேட்ச்சில் 45 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட்வியர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ஷியூராக நீங்கள் எடுத்துக்கலாம். கேப்டன் விசி கொடுக்கக்கூடிய பெஸ்ட் பிளேயர் தான் அந்த இடத்துல. எகெயின் ஒரு கேப்டன் விசி கொடுங்க. சேம் அந்த 5 விக்கெட்லனாலும் 3+ விக்கெட்டு 4 விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ டெத்தில் கொடுக்கும்போது கண்டிப்பாக விக்கெட் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. கோட்ஸி வந்து இந்த இடத்துல அடிஷ்னலாக ஒரு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா அடிஷ்னலாக ஒரு பவுலர் எடுத்துக்கங்க. மாத்வால் எடுத்தாலும் சரி, கார்சி எடுத்தாலும் சரி, இதுதான் மும்பை டீமோட பிளேயர்ஸு. மேபி ஸ்பின்னர் வந்து உள்ள ஸ்ரேயாஸ் கோபால் வரதுனால இவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் தான் சாவ்லா. மேபி ரொட்டேட் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணால் ஒரு ஸ்பின்னர் கண்டிப்பாக உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. அது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போ மும்பையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிளேயர்ஸை எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக போடக்கூடிய டீமில் இஷான் கிஷான் போடுவீங்க, ரோஹித் சர்மா போடுவீங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா. ஸோ இந்த பேட்டர்னில் தான் எடுப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா ரெகுலராக நீங்கள் மேக் பண்ணக்கூடிய டீமில் இஷான் கிஷான் 1, ரோஹித் 2, 3வது ஸ்கை எடுக்கிறீங்க, 4வது பாண்டியா எடுக்கிறீங்க. ஸோ இது ரெகுலர் பிக்கு. இது ஒரு பேட்டர்ன் வச்சுங்க. ஒருவேளை டாப் ஆர்டர் ஏர்லியாகவே இந்த இடத்துல நிஷான் கிஷான் ஃப்ளாப் ஆகிட்டார் லெஃப்ட் ஹேண்டர், ஏன்னா முஷுகுர் ரஹ்மான் இருக்கார் இனிஷியலாக பவுல் பண்ணும்போது ஃப்ளாப் ஆகிட்டார்னா அப்போ மிடில் ஆர்டர் தான் எடுப்பாங்க. அப்போ மிடில் ஆர்டர் ஹிட் பண்ணும்போது அதுக்கு பேக்கப் டீமில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரிஸ்கியாக போடக்கூடிய டீமில் அந்த இடத்துல திலக் வர்மாவும் யூஸ் பண்ணலாம், டிம் டேவிட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ என்னோட ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல திலக் வர்மா யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் பேட்டிங் கிடைக்குதுன்னா டிம் டேவிட் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தெளிவாக சொல்லிடுறேன் கேட்டுருங்க. ரெகுலராக போடக்கூடிய டீமில் வந்து உங்களுக்கு 3 பிளேயருமே நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அதாவது இஷான் கிஷானும் பிக் பண்ணுறீங்க, ரோஹித்தும் பிக் பண்ணுறீங்க, அடிஷ்னலாக ஸ்கையை பிக் பண்ணுறீங்க. ஒருவேளை இஷான் கிஷானோ ரோஹித்தோ ஃப்ளாப் ஆகிட்டார்னா கண்டிப்பாக கேமை வந்து அடுத்து மிடில் ஆர்டர் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் ஃபஸ்ட் பேட்டிங்னா அந்த இடத்துல திலக் வர்மா யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங் போடுற மாதிரி இருந்தால் டீம் மேக் பண்ணும்போது டிம் டேவிட் யூஸ் பண்ணுங்கள். மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுக்க சான்சஸ் இருக்குது. பட் நம்பர் வீக்காக இருந்தாலும் நல்ல ஒரு ஹிட்டர், அதனால் உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல திலக் வர்மா பேட்டில் பார்த்தீங்கன்னா சடேஜாட்ட ஒரு முறை அவுட் ஆகிருக்காரு. நெக்ஸ்ட்டு டிம் டேவிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா தீபக் சகார்கிட்ட 2 முறை அவுட் ஆகிருக்காரு, தேஷ்பாண்டேட்ட 2 முறை அவுட் ஆகிருக்காரு. பேட்டில் இருக்குது தான், பட் இருந்தாலும் அவங்களோட ஹோம் மேட்சஸ்ஸு ஒரு கண்டினியூவாக லாஸ்ட் மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது நல்ல ஒரு ஹிட்டு கொடுக்க சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால கொடுத்துருக்கேன். ரொமேரே ஷெப்பர்டை எங்கே யூஸ் பண்ணுங்கிறத செகண்ட் இன்னிங்ஸில் மேட்ச் க்ளோஸாக போகிற பேட்டர்னில் போகும்போது நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய ஆப்ஷனு பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பும்ரா, காட்சி, ஸோ 2 பிளேயருமே வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது எடுத்துங்க. ஷுவராக உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஒருவேளை மேட்ச் வந்து க்ளோஸாக போகிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா அடிஷ்னலாக வந்து அந்த இடத்துல காட்சி அப்படின்னா மாத்வால் ரொட்டேட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல விக்கெட்னு பார்த்தோன்னா மும்பையில் வந்து அதிகமான விக்கெட் வந்து மாத்வால் தான் எடுத்திருக்காரு. ஸோ 6 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதனால் 2 பிளேயர்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஒருவேளை இன்கேஸ் வந்து இவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போவார் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஆகாஷ் மாத்வால் எடுத்துக்கலாம். நல்லாவே டெத்தில் போடக்கூடிய பிளேயர் தான். இனிஷியலாக கொஞ்சம் ஸ்விங்கு டேர்ன் கிடச்சதுன்னா ஏர்லியாகவே அந்த விக்கெட் எடுக்கக்கூடிய பெஸ்ட்டு பிக்கு தான் மாத்வாலை பொறுத்த வரைக்கும். ஸோ பவுலிங் ஆப்ஷனில் வந்து என்னோடய கேப்டன் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா பும்ரா கொடுக்கலாம். அடிஷ்னலாக அந்த இடத்துல காட்சி ஒரு வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். சைட்டாகவே மாத்வால் வராருன்னா அவருக்கும் ஒரு வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஆப்ஷன் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆல்ரவுண்டர் செக்ஷனில் இந்த இடத்துல ரொமேரே ஷெப்பர்ட் வந்து ரொம்பவே ரிஸ்கியான ஆப்ஷன் தான். ரிஸ்கியாக ட்ரை பண்ணுறவங்க டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி டீம் மேக் பண்ணும்போது மட்டும் ரொமேரே ஷெப்பர்டை ஃபேஸ் பண்ணி போடுங்க. ஒரு கேப்டனாக வீசியை வச்சு ட்ரை பண்ணுங்கள். கிளிக் ஆகிறதுக்கான
சான்சஸ் அதிகமாக இருக்குது அவரை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஷுவராக நீங்கள் 100% கிளிக் ஆகக்கூடிய பிளேயர்ஸ்னு பார்த்தா அந்த இடத்துல ரோஹித் சர்மா கண்டிப்பாக கிளிக் ஆக சான்ஸ் இருக்குது. எனக்கு என்னமோ இந்த மேட்ச்சில் வந்து பெரிய இன்னிங்ஸ் ஆட சான்ஸ் அதிகமாக இருக்குது. லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு கண்டிப்பாக ஸ்கை நல்ல ஒரு பேட்டிங் தான் ப்ளே பண்ணார். பட் பேட்டிங் பண்ணாலும் ஸ்பின்னர் வந்து கொஞ்சம் ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது ஒரு பாலில் வந்து மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக சாட்னர் 3 முறை அவுட் எடுத்துருக்கா இருக்கும்போது ஏர்லியாக வர சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சர்துல் தாக்கூர் ஏர்லியாகவே 2 முறை அவுட்டாக இருக்கார். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மேபி கொஞ்சம் பார்த்து ஒரு ஓவர் வந்து 2 4 3 6 போன பிற்பாடு 2 6 போன பிற்பாடு கூட அவுட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் டீம் எடுக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணி பிக் பண்ணுங்கள் மும்பை டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் என்னோட ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆஸ் இட் இஸ் நம்பர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரச்சின் ரவீந்திரா வந்து இந்த வெனியூவில் அவ்வளோதான் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் ஒரு இந்த சென்னை டீமே எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாகவே அவங்களோட ஹோம் மேட்சஸில் மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க. அவே மேட்சஸில் இந்த சீசனில் கண்டினியூவாக லாஸில் தான் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கையில் வந்து ரச்சின் ரவீந்திரா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண மேட்சஸ் வந்து டச்சே இல்லை. ஒரு 2-3 மேட்சுமே வந்து ஃப்ளாப் தான் ஆகிட்டு இருக்காரு. பட் என்னை பொறுத்தவரை சேம் வெனியூவில் அந்த மாதிரி பேட்டில் ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரீசன் பார்த்தீங்கன்னா மும்பை பவுலர்ஸ் நல்லாவே கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேட்டர்னில் பார்க்கும்போது இனிஷியலாக என்ன பண்ணும், ஒருவேளை பவுண்டரி டைமென்ஷன் ஷார்ட்டட் பவுண்டரியாக இருந்தால் ஃபீல்டிங் வந்து மிஸ் பண்ணால் மட்டும்தான் ரச்சின் ரவீந்திரா ஹிட்டு கொடுக்க முடியும். ஒருவேளை ஃபீல்டிங் டைட்டாக பண்ணிட்டாங்க, பவுலர்ஸ்க்கு இனிஷியலாகவே அந்த ஸ்விங் டர்ன் கிடைக்குதுன்னா ரச்சின் ரவீந்திரா 99% இல்லை 100% ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது தான் என்னோட ப்ரெடிக்ஷனு. கைக்வாடை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கேப்டனு. ஸோ டீசெண்டாக கேப்டன்ஷிப் பண்ணுறாரு தோனிக்கு பின்னாடி நிற்கிறதுனால. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல நம்பர்ஸ் வச்சிருக்காரு. ஸோ அதனால் டீசெண்டாக அந்த இடத்துல கைக்வாடை ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல இந்த டீமில் ஒரு கேப்டன் வச்சு கொடுக்கக்கூடிய பிளேயர் தான் கைக்வாடை பொறுத்த வரைக்கும். ஸோ இவருக்கு பேட்டர்னு பார்த்தா பெருசாக அந்த இடத்துல பியூச்சாவில் தான் மேபி அந்த பவர் பிளே எண்டில் தான் கொண்டு வருவாங்க. கொஞ்சம் பார்த்து ரொட்டேட் பண்ணி ப்ளே பண்ணால் தப்பிச்சிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சேஃபாக நீங்கள் கைக்வாடை நீங்கள் ட்ரை பண்ணலாம். எத்தனை டீம் மேக் பண்ணலாம் அந்த டீமில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். டேரி மிச்சல் கண்டிப்பாக இந்த கேமில் வந்து பெரிய இன்னிங்ஸ் ஆட சான்சஸ் இருக்குது. ஸோ டாப் ஆர்டர் நம்ம இயர்லேயே எடுக்கல, ரச்சின் ரவீந்திரா ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ட்ரை பண்ண வேணாம்னு சொல்லலை, 50-50 ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி பார்க்க டேரி மிச்சல் வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆட சான்சஸ் இருக்குது. பட் இவரை பொறுத்தவரை ஹெட்வேர்ட்ஸ் நம்பர் அதெல்லாம் பெருசாக பார்க்காதீங்க. பட் பும்ராட்ட 2 முறை ஏர்லியாக அவுட் ஆயிருக்காரு. ஒரு வேளை ஏர்லியாகவே வர்றாங்க அப்படின்னா பவர் பிளேயில் அந்த மாதிரி நடக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம சேஃபாக போவோம் அப்படிங்கிற பேட்டர்னில் எடுக்கும்போது டேரி மிச்சல் நீங்கள் எடுத்துக்கலாம். ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க இவருக்கு ஒரு கேப்டன் கொடுத்து கூட ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் மேபி ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஒரு 50+ ஸ்கோர் பண்ணிட்டாருன்னா செகண்ட் இன்னிங்ஸில் அந்த 2 ஓவர் வந்து கரெக்டாக அந்த டெத்து 17-18 கொடுத்தா கூட விக்கெட் கிடைக்கும் சான்சஸ் இருக்குது. எனக்கு தோனியோட கேம் பிளான் வந்து எப்படினாலும் இருக்கலாம், என்னவான்னு இருக்கலாம். ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக நடக்கிற மேட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் பிளேயர் தான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட் இன்னிங் செகண்ட் இன்னிங்ஸ். ஸோ அந்த பேட்டர்ன் அப்படி நம்ம யோசிச்சு பார்த்தாலும் டேரி மிச்சல் கண்டிப்பாக ஒரு ஷைன் ஆவாரோ அப்படின்னு தோணுது. ஸோ இது ஒரு இண்டிஷன்னா ப்ரிடிக்ஷன் கிடையாது. பட் நம்பர் வைஸ் வந்து ஃப்ளாப்பு தான். பட் என்னோட ஓன் இண்டிஷனை சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். சிவம் டூவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பாருங்கள் நான் ஆப்ஷனே கொடுக்கல. பட் அவே மேட்சஸில் வந்து ஃப்ளாப் தான் ஆகிட்டு இருக்காரு. பட் எட்வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ இவர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா பும்ராவோட த்ரெட் வந்து 2 முறை இயர்லியாகவே அவுட் ஆயிருக்காரு. அதனால் வேண்டி இந்த இடத்துல ஆப்ஷனில் தான் கொடுக்குறேன் உங்களுக்கு. மேபி செகண்ட் பேட்டிங்னா ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் ரொட்டேட்டிங்கில் கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. பட் ரெகுலராக போடக்கூடிய டீமில் வந்து ஒரு கேப்டன் வைசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்க்காக மேக் பண்ணுற டீமில் சிவம் டூபே ட்ராப் பண்ணிவிட்டு கூட ட்ரை பண்ணுங்கள், அதுவும் சம்டைம்ஸ் கிளிக் ஆகும். ஸோ எல்லாருமே வந்து சிவம் டூபே, ரோஹித், இஷான் கிஷான் இந்த மாதிரி ஹை பிக் பிளேயராக எடுத்தால் யாருமே வின் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக ஒரு சில பிளேயரை ட்ராப் பண்ணி தான் ஆகணும். அதை எங்கே ட்ராப் பண்ணுறீங்கிறது தான் விஷயம். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எப்படி டீம் மேக் பண்ணுறீங்களோ அந்த கான்செப்ட்டில் அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஆகும். பட் வெளியிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ஸ்கோர் தான், 150 ரன் தான் அடிச்சிருக்காரு 10 மேட்ச்சில். ஸோ ஆவரேஜ்னு பார்த்தா உங்களுக்கு 20 கூட வரலை. ஸோ அந்த பேட்டில் பார்க்கும்போது பும்ராவுக்கு கண்டிப்பாக இனிஷியலாக உள்ளே வந்துட்டார்னா த்ரெட் இருக்குது. கண்டிப்பாக அப்படி இல்லைனா கூட இவருக்காக வேண்டி ஒரு ஓவர் பேலன்ஸ் வச்சுருக்கவும் சான்சஸ் இருக்குது. அந்த பேட்டர்னில் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ரிஸ்கியாக தான் தோணுது நம்பர்ஸ் பார்க்கையில். தோனியை பொறுத்தவரை கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் உள்ளே வருவார். ஃபஸ்ட் பேட்டிங்னா மேபி ஸ்லைட்லி உங்களுக்கு அந்த ஃபேண்டஸியில் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. செகண்ட் பேட்டிங்னா ஃபேண்டஸியில் வர அளவுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதனால் செகண்ட் பேட்டிங்னா கண்டிப்பாக தோனியை ட்ரை பண்ணுங்கள். ரெண்டு இன்னிங்ஸுமே பேட்டிங் வர சான்சஸ் அதிகமாகவே இருக்குது, ஓப்பனாகவே சொல்லிடுறேன். பட் செகண்ட் இன்னிங்ஸ்னால் ஃபேண்டஸியில் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் ஹெட்வேர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 35 வச்சிருக்காரு, வெனியூவில் பார்த்தீங்கன்னா 26. ஸோ தோனியை பொறுத்தவரை ஹெட்வேர்ட்ஸ் நம்பர்ஸ் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, நீ போட நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற பேட்டர்னில் தான் பேட்டிங் போகும். ஸோ நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டுங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு 15 பால் கிடச்சா கூட குயிக்காக ஒரு நல்ல நம்பர்ஸ் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரகேனா. ஸோ நல்ல ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்குன்னே சொல்லலாம். ஸோ கேப்டனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ருத்ராஜ் கைக்வாடு, ரச்சின் ரவீந்திரா, சிவம் டூபே அந்த மாதிரி தான் போவாங்க. பட் என்னோட ஆப்ஷன் வந்து அஜிங்கா ரஹானாவே ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக வந்து கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. இவரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசனில் ஒரு 61 ரன் குயிக்காகவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹெட்வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 77 ஸ்கோர் பண்ணிக்க நல்ல டீசெண்டான 30+ தான் வச்சிருக்காரு. வெனியூலையும் வச்சிருக்காரு, ஹெட்வேர்ட்ஸ்லையும் வச்சிருக்காரு. ரொம்பவே கிளியரான நம்பர்ஸ் வச்சிருக்கனால
கண்டிப்பாக ஒரு அந்த 30 கிளிக் ஆகிட்டாருன்னா ஒரு பெரிய இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் மேட்ச் வந்து டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவர் எந்த இடத்துல இறக்குவாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பேக்கப் கூட பின்னாடி வச்சுருப்பாங்க. ஒரு வேளை டேரி மிச்சலை கூட மேலே அனுப்பலாம், அஜிங்கா ரகானை கொஞ்சம் கீழே கூட அனுப்பலாம். பட் அவரோட ரோல் வந்து கரெக்டாக இந்த மேட்ச்சில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன லைனப் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ன பொசிஷனில் பேட்டிங் பண்ணுறான்னு பார்த்துட்டு கேப்டன் கொடுக்கலாமா வீசி கொடுக்கலான்னு ஆன் டைமில் நீங்கள் டிசைட் பண்ணிங்க. நல்ல ஒரு பிக்காக இருக்கும் அஜிங்கா ரகானை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஸ்வி. ஸோ இவருக்கு பார்த்து ஆப்ஷனில் வேணால் ட்ரை பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் 11ல் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சடேஜா. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் வந்து நல்ல ஒரு கம்பேக் கொடுத்தாருன்னு சொல்லலாம். பட் அந்த அவங்களோட பர்டிகுலராக வந்து அந்த பிளேஸில் வந்து நல்லாவே ஸ்ட்ராங் தான் அவங்க. பட் மும்பையை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசனில் ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ஹெட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 33 மேட்ச்சில் 20 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஸ்கோரும் வச்சிருக்காரு. பர்டிகுலராக வெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 17 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இவருக்கு பேட்டில்னு பார்த்தா கார்சி பும்ரா 2 பேருமே பேட்டில் இருக்குது. பட் இந்த டீமோட ஆல்ரவுண்டர் செக்ஷனில் பெஸ்ட்டாக நீங்கள் இந்த இடத்துல இவரை ட்ரை பண்ணலாம். 100% கிளிக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேட்டிங் கண்டிப்பாக கிடைக்கும். ஷர்துல் தாக்கூர் 11ல் வருவார்னு நினைக்கிறேன். ஸோ வந்தாருன்னா எடுத்துங்க. மேலே காமிச்ச மாதிரி ஒரு வேளை ஸ்கைக்கு அந்த டைமில் யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ 16 மேட்ச்சில் 16 விக்கெட் எடுத்துருக்காரு. வெனியில் பார்த்தீங்கன்னா 16 விக்கெட்டு, ஹெட்வேஸில் ஒரு 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி பிளேயர் வந்து பேட்டிங் சான்ஸ் கிடச்சா நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர் தான். ஸோ அதனால் நம்ம ஆன் டைமில் பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். தேஷ்பாண்டே வந்து மஸ்ட்டாக எடுத்துக்கலாம். மஸ்ட் பிக்கு டெத்தில் தான் யூஸ் பண்ணுவார் டோனி. ஸோ டெத்தில் யூஸ் பண்ணும்போது அந்த மல்டிபிள் விக்கெட் கண்டிப்பாக கிடைக்கும். 2 மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு டெக்ஷன் நான் வந்து ரொட்டேஷன்லேயே கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ட்ரா பவுலிங் எடுத்துங்க. செகண்ட் பவுலிங்னாக்கா ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சேஃபாக 4 ஓவர் போடக்கூடிய பிளேயர் ஃபஸ்ட் அண்ட் டெத்துன்னு அந்த இடத்துல முஷிபுர் ரஹ்மான் தான் கீ பிளேயராக இருக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ திரும்பவும் சொல்லிடுறேன், மும்பை என்ன தான் ஹிட்டராக இருந்தாலும் லெஃப்ட் ஆர்மில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர் தான். ரோஹித்தாக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கையாக இருக்கட்டும், அந்த சைடு பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான் இருக்கும். 3 பேருமே இந்தியன் பிளேயர் லெஃப்ட் ஆர்ம் த்ரெட் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட நல்லாவே ஃப்ளாப் ஆகிருக்காங்க. இயர்லியாகவும் ஆயிருக்காங்க, கொஞ்சம் ஸ்கோர் பண்ண பிற்பாடு ஆயிருக்காங்க. ஸோ அதனால் கேம் பிளான் எப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். கண்டிப்பாக ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். டோட்டலாக கேம் வந்து மாறுறதுக்கான சான்சஸ் இவர் கையில் கூட இருக்கலாம். ஹெட்வேஸை பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. பர்டிகுலராக வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 விக்கெட் எடுத்திருக்காரு 14 மேட்ச்சில். ஸோ தீபக் சேகர் இந்த சீசன் சுத்தமாக வரல. ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் வெனியூவில் யூஸ் பண்ண மாட்டாங்க. மேபி சென்னையிலனா யூஸ் பண்ணுவாங்க. இந்த வெனியூ டவுட் தான். பதிரானா உள்ளே வந்தால் எடுத்துங்க. லாஸ்ட் சீசனில் ஒரு 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஹெட்வேஸில் 3 விக்கெட்டு. இந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கார். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா சென்னை டீம் வந்து இந்த இடத்துல பதிரானா ட்ரை பண்ணலாம். பதிரானா 1, முஷிபுர் ரஹ்மான் 2, தேஷ்பாண்டே 3 பவுலரோட போங்க. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற டீமுக்கு 3 பவுலரோட போங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற டீம் வந்து கண்டிப்பாக செகண்ட் வந்து பேட்டிங் பண்ணுவாங்க. ஸோ அதனால் மேட்ச் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற பேட்டர்னில் டீம் மேக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு டிசிஷன் வந்துருங்க, எந்த டீம் வின் பண்ணுங்கிற பேட்டர்னில் டீம் மேக் பண்ணும்போது தான் அவங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அந்த பேட்டர்னில் பார்க்கும்போது இந்த இடத்துல முஷிபுர் ரஹ்மான் 1 கொடுக்குறேன், தேஷ்பாண்டே 2, பதிரானா 3. ஸோ இது 3மே வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் 3 பவுலரோட போங்க, பெட்டரான ஆப்ஷன் ஆகும். ஸோ ஆல்ரவுண்டர் செக்ஷனில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரவீந்திர சடேஜா எடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஜிங்கா ரஹானை ட்ரை பண்ணுங்கள். அஜிங்கா ரஹான் நம்பர் 3 வந்தாலும் நம்பர் 4 வந்தாலும் ஷூராக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிவம் டுபே. என்னோட ஆப்ஷன் வந்து செகண்ட் பேட்டிங்னா கொஞ்சம் ஸ்லைட்லி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் பேட்டிங்னா ரெகுலர் பிக்கில் எடுங்க. பட் ரிஸ்க்கான பிக்கில் தான் எடுக்க வேணாம்னு சொல்கிறேன். ஸோ டோட்டலாக அவங்கள ட்ராப் பண்ண சொல்லலை. பட் என்னோட மெயின் பிக்குன்னு அந்த இடத்துல ரிஸ்க் ட்ரையில் வந்து டேரி மிச்சல் கொடுக்குறேன். சேஃபாக ட்ரை பண்ணுறவங்க சிவம் டுபே, கைக்வாடு ட்ரை பண்ணலாம். கேப்டன் விசி ஆப்ஷன் பார்த்தா கைக்வாடு 1, டேரி மிச்சல் 2. 3வது ஆப்ஷன் ஆல்ரவுண்டரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரவீந்திர சடேஜா ட்ரை பண்ணுங்கள். அடுத்த பவுலிங்கில் வந்து முஷிபுர் ரஹ்மான் ட்ரை பண்ணுங்கள். பதிரானாவுக்கு ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, டீம் வந்து ஒன் சைடாக போகும் அப்படிங்கிற மாதிரி மேக் பண்ணும்போது மட்டும் டோட்டலாக மும்பை வந்து டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அந்த இடத்துல முஷிபுர் ரஹ்மான் ஏர்லியாகவே பவர் பிளேயில் அந்த 3 விக்கெட் எடுத்துட்டாருன்னா டோட்டலாக ட்ரீம் டீம் வந்து ஒன் சைடாக தான் போகும் அப்படிங்கிற பேட்டர்னில் போடும்போது எக்ஸ்ட்ராவாக தேஷ்பாண்டே எடுத்துக்கலாம். பதிரானாவை நீங்கள் உள்ளே எடுத்து அந்த 2 பவுலருக்குள்ளேயே நீங்கள் கேப்டன் விசி ட்ரை பண்ணாலும் அதுவும் உங்களுக்கு ஃபேண்டசியில் கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஹெட்வேஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பாருங்கள், திலக் வர்மா, ருத்ராஜ் கைக்வாடு, MS தோனி, ரஹானா, தேஷ்பாண்டே. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே கிளிக் ஆகிருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு அஜிங்கா ரஹானாவும் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், கைக்வாடு கொடுத்துருக்கேன், தோனி கொடுத்துருக்கேன், தேஷ்பாண்டே கொடுத்த ரீசனும் அதுதான். ஸோ கண்டிப்பாக தேஷ்பாண்டே வந்து கொஞ்சம் லேட்டர் டவுனாக அந்த 12th ஓவர் 13th ஓவரில் கூட தோனி யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணுற பவுலருக்கு வந்து எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அந்த டெத்தில் ஷாட்டுக்கு போகும்போது விக்கெட் கிடைக்கும். பர்டிகுலராக செகண்ட் இன்னிங்ஸில் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஸ்கோர் போர்டு ப்ரெஷரில் விக்கெட் மல்டிபிள் விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் தேஷ்பாண்டே நீங்கள் ஷுவராக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இனியும் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், அவங்களோட ஓன் பண்ணி ரோஹித் சர்மா, ஸ்கை, ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், கார்சி 5 பிளேயரு மும்பை பிளேயர். ஸோ பர்டிகுலராக ரஹானா மட்டும்தான் இந்த இடத்துல பாருங்கள் சென்னை பிளேயர் வந்து
நல்ல ஒரு நம்பர்ஸோடு வச்சுருக்காரு. ஸோ அந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு ரகானை கொடுக்குறேன். எல்லாமே ஸ்டார் பிளேயராக ட்ரை பண்ணும்போது நம்ம அஜிங்கா ரகானை ட்ரை பண்ணோம்னா ஸ்லைட்லி கேம் மாறிச்சுன்னா நமக்கு கொஞ்சம் ஃபேவராக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறனால ரிஸ்க்காக கொஞ்சம் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள், அதுவும் சூட் ஆகும். ஸோ பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா ரோஹித் சர்மா நல்ல ஒரு நம்பர்ஸ் வச்சிருக்க, ஒரு 87 வச்சிருக்காரு ஹையஸ்ட்டு. திலக் வர்மா ஒரு 51, இஷான் கிஷன் ஒரு 68, மொயின் அலி பாருங்கள் 58 ரன்னு ப்ளஸ் 4 விக்கெட்டு, ரஹானே ஒரு 68, கைக்வாட் வந்து ஒரு 88 வச்சிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பியூச் சாவ்லா பாருங்க இடத்துல 22 விக்கெட்டு. மேபி ஸ்ரேயாஸ் கோபாலுக்கு பதில் இவர் உள்ளே வந்தாருன்னா தூக்கி போட்டுங்க உள்ளே. ஃபஸ்ட்டு பவுலிங்காக யூஸ் பண்ணிங்க, கம்ஃபர்ட்டாக சூட் ஆகும். சாட்னர் பாருங்கள் 3 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. த்ரெட் டே இங்கே தான், மேபி சாட்னர் டேவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 4 டேயை பொறுத்த வரைக்கும் மும்பையை ஸ்ட்ரகிள் பண்ணணும் அப்படின்னா அந்த 4 ஓவர் விக்கெட் எடுக்கலனா கூட கொஞ்சம் எக்கனாமிக்கலாக போட்டாருனாலே போதும். நல்லாவே நல்ல ஆல்ரவுண்டர், நல்ல கேட்சிங் பொசிஷனில் போகக்கூடியவர். பேட்டிங் சான்ஸ் கிடச்சா நல்ல ஹிட் அடிக்கக்கூடிய ஃபஸ்ட் கிளாஸ் பிளேயர் தான், ஷூராக நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முகேஷ் சௌத்ரி 2 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ டெமோன்னு பார்த்தா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன், ரெகுலர் டெமோ தான். அந்த இடத்துல பாருங்கள் இஷான் கிஷன், ரோஹித், ஸ்கையே, சிவம் டுபே, ரச்சின் ஃபுல்லாகவே ரெகுலர் டெமோ தான். ஸோ இதில் தான் நீங்கள் எங்கே ட்ராப் பண்ணுங்கிறத நான் மேலே வீடியோவில் சொன்னேன். ஸோ அந்த பேட்டர்ன் கூட மாற்றிக்கலாம். ஸோ ஒரு டிஃப்ரென்ஷியலாக ட்ரை பண்ணுறவங்க ஃபுல்லாக இந்த பிளேயர் கொடுத்துருக்கேன். திலக் வர்மா, ரொமாரி ஷெப்பர்டு, கார்சி, தேஷ்பாண்டே கொடுத்துருக்கேன். ஸோ இது எங்கெங்கே யூஸ் பண்ணுங்கிறத நீங்கள் டீம் மேக் பண்ணும்போது அந்தந்த டீமில் என்ன பேட்டர்னில் கொண்டு போகிறீங்களோ அந்தந்த பிளேயரை அந்தந்த டீமில் ட்ரை பண்ணால் தான் கிளிக் ஆகும். கேப்டன் விசியை பொறுத்த வரைக்கும் சேஃபாக போகிறவங்க இந்த பேட்டர்னில் போகலாம். கொஞ்சம் ரிஸ்கியாக ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி போகலாம். கேமை பொறுத்தவரைக்கும் ஃபேண்டசி ரிஸ்கியாக தான் போகும். ரிஸ்கியாகவே ட்ரை பண்ணுங்கள், நல்ல நம்பர்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் தான் நாளைக்கு நடந்த மேட்ச் நடக்க போகுது. கண்டிப்பாக வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்கும் நடப்பாங்க. ஒருவேளை சாட்னர் வந்து சடேஜா வந்து ரெண்டு ஸ்பின்னரும் ஏர்லியாகவே பவர் பிளேலேயே அந்த விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா டோட்டலாக கேம் ஒன் சைடாக போகும் சான்சஸ் இருக்குது. அதனால் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ரொம்பவே ஹை பிளேயர் எடுத்து லாஸ் ஆகிறதுக்கு மாதிரியும் டீம் மேக் பண்ணாதீங்க. கொஞ்சம் சேஃபாக போடுங்க. ரெண்டு டீம் போனாலும் பரவாயில்ல, ரிஸ்கியாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி கூட மாற்றி யோசிங்க. ஸோ இது பாருங்கள், இது ஒரு செட்டப்பு மும்பை வர தான் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா டோட்டலாக வந்து இந்த பிளேயர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு 30+ ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படிங்கிற கான்செப்ட்டில் கொண்டு போயிருக்கேன். இங்கே ஒரு 2 விக்கெட்டு ஒரு 10-20 ரன் ஸ்கோர் பண்ணுவாருங்கிற பேட்டர்னில் அப்படி வந்திருக்கேன். செகண்ட் பேட்டிங்கில் கண்டிப்பாக ஒரு மேட்சை முடிச்சு கொடுப்பாருனால ஸ்கையை வந்து கேப்டன் கொடுத்துருக்கேன், விசி வந்து பும்ரா கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஆல்ட்ரு பண்ணணும், 2 பேட்டிங் சைடாக போகிறீங்க அப்படின்னா ருத்ராஜ் கைக்வாட் ட்ரை பண்ணலாம். என்னோடய ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல ருத்ராஜ் கைக்வாட் ட்ரை பண்ணலாம், ரவீந்திர சடேஜா ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா அடிஷ்னலாக அந்த இடத்துல வந்து ரிஸ்கியாக போகிறவங்க சிவம் டுவோ ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் ஆப்ஷன் வந்து. இந்த கேப்டன் விசி நீங்கள் எப்படினாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஒரு பிளேயர் தான் கொண்டு வந்திருக்கேன் ஃபாஸ்ட்டில் சென்னை டீமில். இதுதான் ஆல்ட்ரேஷன். இதில் ஏதாவது மாற்றணும் நீங்கள் அப்படின்னாக்கா ஸ்லைட்லி இந்த டீமை அப்படியே நீங்கள் சென்னை ஃபேவராக போட்டிங்க அப்படின்னாக்கா கேப்டன் எடுத்து நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து சடேஜா ட்ரை பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட்டு போல் பண்ணும்போது இந்த இடத்துல முஷிவர் ரஹ்மான் ட்ரை பண்ணிவிட்டு இந்த இடத்துல இஷான் கிஷானு, ரோஹித் இந்த மாதிரி டீம் வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக மேக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி மேக் பண்ணும்போது இந்த இடத்துல ரொமாரியை கட் பண்ணிவிட்டு டேரி மிச்சல் மிடில் ஆர்டர் பெட்டர் ஹர்திக் பாண்டியா கொண்டு வரலாம், டிம் டேவிட் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ டாப் ஆர்டர் கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங்னா அந்த டீமில் வந்து திலக் வர்மா யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங்கில் ட்ராப் பண்ணுறீங்கன்னா டிம் டேவிட் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுதான் என்னோட ஆப்ஷன் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். டோட்டலாக அந்த 3 பிளேயருமே ஸ்டார் பிளேயருமே கிளிக் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. கிளிக் ஆவாங்கன்னா எல்லாருமே இப்படி தான் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ யார் தான் வின் பண்ண முடியும்? ஸோ அப்படி போகும்போது கொஞ்சம் மாற்றி யோசிங்கிறதுனால தான் டீம் கொடுக்குறேன். நானும் இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி டீம் உங்களுக்கு ஆன் டைமில் டெமோ டீம் கொடுக்குறேன். முடிஞ்சால் ஒரு சாட்ஸும் போடுறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.